ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீமஞ்சி vlogs. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல லாங் வீடியோலாம். இப்போல்லாம் வந்து தெரியல, அது வந்து வீடியோ பேசுறதுக்கும் ஒரு தயக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ உட்காந்து எடிட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப டைம் எடுக்குது. அதனால ஷார்ட்ஸ்லேயே ஃபுல்லாக போட்டு பிடிச்சிருது. பட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். டுகு குட்டுவோட பர்த்டே இன்னைக்கு. நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நட்சத்திர பர்த்டே பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ அதுக்காக நைட் இப்போ மணி என்ன 11:30 மணிக்கு, இதோ 11:30 மணிக்கு நம்ம வந்து அவங்களுக்கு தேவையானதில் இப்போ நம்ம கேக் கட் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பர்த்டே டெக்கரேஷன் மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். டெக்கில் சின்னதாக நம்மளோட பேக்யார்ட் டெக் இருக்கும் இல்லையா, அதில் சின்னதாக ஒரு பர்த்டே டெக்கார் மாதிரிலாம் ஸ்ரீதர் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ வாங்க எங்கள் கூடயே சேர்ந்துட்டு உங்கள் டுகு குட்டுக்கு நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபன் வீடியோவாக தான் இருக்கும். ஏய், சூப்பராக இருக்குமா? மேகமெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி ஒரு நட்சத்திரமே, ஆமாம், அங்கங்கே ஒன்று ரெண்டாக இருக்குது, அவ்வளோதான். எல்லாம் ஃப்ரைடே ஈவினிங்னால நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நாங்கள் நைட்டு வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு, சிக்கன் சுக்கா, சாதம்லாம் வச்சு நல்லா சூடு சூடு சாதம். இதில் 3 பேருக்குமே 4 பேர் இன்றைக்கி அதான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சாப்பிட்டோமா, அதனால் எனக்கு அப்படியே தூக்கம் சொக்கிக்கிட்டே வருது. உங்களுக்கு தூக்கம் வருதா முன்மா? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டயரிங்கான நாள் கூட. இந்த வாரமே அப்படி தான் இருந்துச்சு, செம்ம டயரிங்காக இருந்தது. நம்ம டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா இப்போ நைட்டு வேறு எங்கேயும் வெளிச்சம் இல்லையா, அதனால் நிறைய பூச்சியாக வருது. இங்கே பூச்சி வந்துச்சுன்னா நமக்கு டைரெக்டாக அந்த சைடில் வந்துட்டு கிச்சன் இருக்குது. இது வந்து நம்மளோட கிச்சன், அதனால் பூச்சி எல்லாம் கிச்சனுக்குள்ளாடி போயிடும். ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இன்றைக்கி வந்துட்டு மத்தியானம் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி இருக்கும், சரியான ஒரு மழை அடித்து பயங்கரமாக பெஞ்சுது. சரி, இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு ரெயின் டேன்னு நினச்சா, அதுக்கப்புறம் அடிக்குது பாரு ஒரு வெயில், கொளுத்தி எடுத்துச்சு. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப சூடாக பிசு 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 பிசுன்னு இருக்குது. அங்கே பிறந்த மாதிரி இருக்கிறாங்க. நேற்று தான் நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனோம். நான் அவங்கள்ட்ட நேற்று தான் நான் அவங்களோட கதையை சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக 12ஆம் தேதி விடிய காலையில் 2 மணிக்கு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஏன்னா நான் வந்து நமக்கு காலையில் 2 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. போய் வந்து எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு 2 மணிக்கு நம்ம அட்மிட் ஆகிட்டோம். 12ஆம் தேதியும் ஒரு ப்ரோக்ரஸ் இல்லை. 12ஆம் தேதி ட்ரை பண்ணி அது ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 13ஆம் தேதி விடிய காலையில் எமர்ஜென்சி C-செக்ஷன் எனக்கு. ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் 12ஆம் தேதியே பிறக்கக்கூடியவங்க 13ஆம் தேதி பிறந்துட்டீங்க, மாமி வந்துட்டு இந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் இருந்துன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ கோயிங் பேக் டு த ஸ்டோரி, இப்போ தான் வந்து அதான் ஹாஸ்பிட்டல் போன மாதிரி இருக்குது. ப்ரெக்னென்ட்டுன்னு இப்போ தான் கன்ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. இப்போ தான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டெலிவரிக்கு போன மாதிரி இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு 1 வயசான மாதிரி இருக்குது. அதுக்குள்ளாடி உங்களுக்கு 9 வயசு ஆகிடுச்சு. தெரியல, நாள் போக போக வந்துட்டு நல்லா தான் இருக்குது. அவங்க வளர்றது அதெல்லாம் பார்க்குறப்ப நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்குது. பட் தெரியல, நமக்கும் கொஞ்சம் வயசாகிட்டு போகிற மாதிரியே எனக்கு. அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ நம்மளும் சின்ன பிள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வளர்கிறப்போ வந்துட்டு நம்மளும் வளர்ந்துட்டே இருக்கிற மாதிரி தோணும். பட் இட்ஸ் நைஸ், அவங்க 2 பேரும் ஒரே டைமில் வளர்றது, அழகாக பேசுறது, ரொம்ப மெச்சோர்டாக நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறது, நிறைய விஷயம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. எனக்கு பர்சனலி என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் நிறைய விஷயம் அவங்கள கேட்டு வந்து கற்றுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்பப்போ. ஆக்சுவலாக அந்த லாங்குவேஜ் அதெல்லாம் இருக்கும் பாருங்கள், சூப்பராக கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. நீ இப்படி பேசக்கூடாது, இந்த வார்த்தைக்கு பதிலாக இதை நீ ஸ்விட்ச் பண்ணணும். எனக்கே ஒரு சில விஷயம் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் இருக்கிறப்போ என்னோட நெக்ஸ்ட் நான் யார்கிட்ட டக்குன்னு நான் கேட்பேன்னா ஸ்ரீதர்கிட்ட கேட்பேன் அஃப்கோர்ஸ். பட் அதையும் தாண்டிட்டு சரி இவங்க என்ன யோசிக்கிறாங்கங்கிறதுக்காக நான் டுகு குட்டு 2 பேர்கிட்டையுமே கேட்பேன். ஆக்சுவலி 2 பேருமே ஒரே மாதிரி தான் எனக்கு சொல்லுவாங்க. பட் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேக் அவேவாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இப்படி கூட நம்ம இதை அப்ரோச் பண்ணலாம்ல. நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக நினச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு அவங்க சிம்பிளாக ஈஸியாக அதை மோல்ட் பண்ணி சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நானே ரொம்ப எனக்கே சர்ப்ரைஸ்டாக ஃபீல் ஆகும். எப்படிடா இந்த பிள்ளைங்க 9 வயசுல இப்படிலாம் யோசிக்கிறாங்களா, எனக்கெல்லாம் இன்னும் வரைக்குமே அந்த அறிவு வரமாட்டேங்குதுன்னு தோணும்.
அதெல்லாம் தாண்டி அந்த சேட்டை குறும்புத்தனம் சில இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க 2 பேரையும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் ஸ்டில் இந்த ஜேர்னி வந்துட்டு ஆஃப் 9 years we are blessed. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் எவ்வளோ விஷஸ், என்னை விட டுக்கு தான் அதிகமான விஷஸ். எல்லா வீடியோலையும் உங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் இருக்கும். இல்லைன்னா நாங்கள் எங்கே போனோம், இங்கே பாருங்க, எல்லா வீடியோகளையும் இருக்கும். அது மாதிரி நாங்கள் எங்கே கோயிலுக்கோ எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு எங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி டுக்கு குட்டுவை நீங்கள் கூட்டிகிட்டு வரலையா, இல்லைன்னா டுக்கு குட்டுவோட அம்மா தானே நீங்கள், அது மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் தான் அவங்க எங்களுக்கு, சூப்பர் ஸ்பெஷல். எப்படியோ இப்போ நைட்டு வந்துட்டு லைட்டு பார்த்தோன்னே இந்த பலூன் இருக்கும். நாளைக்கு காலையில் இந்த பலூன் இருக்குமா? இங்கே காலையிலக்குள்ளார எத்தனை வெடியுது, எத்தனை பேருக்கு சவுண்டு வருது. யாரோ இங்கே நினைப்பாங்க இது வெடிக்கிற டைமெல்லாம் ஏதோ கன் ஷூட்டிங் நடக்குது யார் வீட்லேயோன்னு. பக்கத்துக்காரி கண்ணை எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் யாரோ கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க உங்கள் பின்னாடி பேக்யார்டு பார்க்குறதுக்கு பயமாக இல்லையா, வீடே இல்லையான்னு. அப்போல்லாம் இல்லைங்க, இந்த பக்கத்தில் பின்னாடி லைட் எரியுதா. இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக இருட்டாக தெரியும். ஆனால் நம்ம இங்கே இருந்துட்டு ஒரு குரல் என்னன்னு கூப்பிட்டா அந்த வீட்டில் இருந்துட்டு என்னன்னு கேட்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. நமக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் வீடு இல்லாமல் தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நாங்கள் இங்கே வந்தப்போ எங்களுக்கு அப்படி தான் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அந்த சைடு திருப்பி இந்த சைடில், அப்புறம் வந்துட்டு ரைட் சைடில், எல்லா சைட்லேயும் சுற்றி எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க. இத்தனைக்கும் நம்மளை தாண்டி தான் உள்ளே இருக்கிற வீடுங்கள்லாம் இருக்குது. ஐயோ வந்துட்டாலே. யார் வந்துட்டா? என்னடா நீ போ, நீ உள்ளார போ. என்ன வாட்? ஓகே நீ தூங்க, நான் எழுப்புறேன் சரியா? விடிய வந்துட்டு இது எல்லாத்தையும் ஒட்டுனது கடைசியில். அதனால தான் எனக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட் பேக் பண்ணுற விஷயமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த கான்செப்டே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கிஃப்ட்டை வாங்கினோமா அப்படியே கையில் கொடுத்துட்றோம். இந்த வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எங்களுக்கு எத்தனை கிஃப்ட் கொடுத்தாரு? 10. ஆமா எனக்கு தான் 10 கிஃப்ட் கொடுத்தாரு. 10 கிஃப்ட் இந்த வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது கிஃப்ட் உள்ள ஓபன் பண்ணி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி விட்டுருவாங்க. இதுனா இல்லனாலுமே இப்ப அவ ஓரளவுக்கு கணிச்சிருப்பா. அவளுக்கு பட் சில இது வந்துட்டு அவளுக்கு தெரியாது. சோ அவ ஓபன் பண்ணும்போது அந்த கியூரியாசிட்டி, அந்த ஃபேஸ்ல ஹாப்பினஸ் இருக்கும்ல. ஆமா உனக்கு தெரியல, எனக்கு ஆக்சுவலாகவே இந்த மாதிரி கிஃப்டிங் அதெல்லாம் வந்துட்டு ஸ்ரீதரோட செக்ஷன், ஏன் செக்ஷன்லாம் கிடையாது. நான் ஈஸியாக சிம்பிளாக என்னதை கொடுத்துட்டு முடிச்சிடலாம், அவ்வளோதான். சில டைம் கொடுப்பேன், அதுதான் இருக்கிறதுலே ஈஸி. சேவிங்ஸ் நம்ம சேவ் பண்ணுறோம் அவ்வளோதான். பட் இந்த கிஃப்ட்டு இது எல்லாமே அதெல்லாம் ஸ்ரீதரோடது தான். குட்டிமா, Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Ditya Radhya. Happy birthday to you. Wake up. Kannamma endrima. Endri. Happy birthday Challama. Happy birthday to me. Yeah, okay, come. Vaanga. Slow down. Happy birthday to you. You have to slow down, Tangama. I cannot go so fast. Kai pidichittu poren. Okay, hold for mommy. Wait for mommy. Kai pidichittu ponga. Mommy பாரு, mommy படி. இருமா. Hold on, இரு. இரு. அட பாப்பாங்களுக்கு ஸ்பெஷலான கேக். ரெயின்போ கேக். ஐயோ லைட் ஃப்ளாஷ் ஆகல. சரி அங்கே போய் எடுத்துக்கலாம். வாமா. குட்டுமா.
Wait, mommy is coming out. Hi, puppy. Happy birthday. Did you like the decoration? Oh. இப்போ பார்த்து நல்லா அடிக்குது. ஹீரோ சான்ஸ்க்குப்பா, ஹீரோ சான்ஸுக்கு மூவி நாங்க நடிச்சா ஹீரோ மட்டும்தான், வில்லன்லாம் நடிக்க மாட்டோம். அதுதான் இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் துகு அண்ட் குட்டு, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே கண்ணம்மா. Do you have a surprise inside the cake? It's right. Mine. Yeah. Good job. Happy birthday, love. 9 years old. Happy birthday. Happy birthday. Feel good? Happy birthday, Tanma. I am officially on. Happy birthday கண்ணம்மா. Da கொடுத்துரு, எல்லாருக்கும் கொடுத்துரு. ஆமா, நீ அவளுக்கு சொல்ல, அவ உனக்கு சொல்லுவா. ஹாப்பி பர்த்டே சிசின்னு சொல்லு. ஹாப்பி பர்த்டே ட்வின் ஏ. ஹாப்பி பர்த்டே. கரெக்டாக டுகுகுட்டோட பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அம்மா அப்பா அவங்க யூஎஸ்லேருந்து இந்தியா கிளம்பி போனாங்க. ஸோ இந்தியாவில் போயிட்டு இப்போ நல்லபடியாக ரீச் ஆகிட்டாங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை. போகிறதுக்கு முன்னாடி தான் இதுக்கு முன்னாடி ஸ்கெடியூல் பண்ணியிருந்த டிக்கெட் எல்லாமே கேன்சல் ஆச்சு. ஏர் இந்தியாவில் போட்டிருந்தோம், பட் ஏர் இந்தியா வந்து கேன்சல் ஆகிடுச்சு. திருப்பி வந்துட்டு வேறு ஃப்ளைட்டில் வந்து ரீஸ்கெடியூல் பண்ணி போட்டிருந்தோம். அதுதான் ரொம்ப கேயோஸாக இருந்தது. பட் ஓவரால் இப்போ இந்தியாவில் வந்து சேஃபாக தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஜெட் லேக் தான், பட் ஆல் ஓகே. ஸோ இன்னைக்கு குட்டுடுகோட பர்த்டே அன்னைக்கு எங்களோட மாமியார் மாமனார், அதுக்கப்புறம் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருக்கூடையும் வீடியோ காலில் சூப்பராக நைட்டு 12 மணிக்கு பாப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்க ரொம்ப தூக்க கலக்கத்தில் இருந்ததுனால டக்குன்னு அந்த டெக்கரேஷன் இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு தெரியும் அவங்க அப்பா என்னமோ பண்ணுறாங்கன்னு. பட் என்னங்கிறது அதை யோசித்து ரியாக்ட் பண்ணுறதுக்கான அவ்வளோ டைமே இல்லை. வந்து பார்த்தாங்க, தேங்க்யூ நானுமா அப்படின்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு, ஓ இவ்வளோ வேணால் நமக்கு பண்ணியிருந்தாங்களே அப்படின்னு. பட் தட்ஸ் ஓகே, பிள்ளைங்கள்ல அவங்களுக்கு வந்துட்டு அவங்க முகத்தில் சந்தோஷம் பார்க்குறப்போ நமக்கு அதை விட வேறு என்ன வேணும் இல்லையா? அப்படி ஒரு சூப்பரான பர்த்டே செலிப்ரேஷன் தான் நீங்கள் பார்த்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் கிஃப்ட்ஸ் எல்லாம் காட்டாமல் எப்படி, அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்ஸ்டாவில், அதுக்கப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் டிலே ஆகும் மெசேஜ் ரிப்ளை பண்ணுறதுக்கு, பட் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நாளைக்கு கிஃப்ட்ஸ் வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய்.